வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ராம்கி சாரோடைய ரெக்வெஸ்ட். அடுத்ததாக விருதுகள் கண்டினியூ பண்ணுறோம். சிறந்த நகைச்சுவை கலைஞருக்கான விருது ஸ்ரீமதி VS அருணஸ்ரீ அவர்களுக்கு. ஸோ இவங்க வந்து தாம்பரம் நகைச்சுவை கிளப் உறுப்பினரான VS அருணஸ்ரீ பல நகைச்சுவை கிளப்களில் கலந்துட்டு வராங்க. இன்று ஒரு சிந்தனை அண்ட் இன்று ஒரு நகைச்சுவை என்ற தலைப்பில் கடந்த 5 வருடங்களாக தினமும் யூடியூபில் வெளியிட்டு வருகிறார். நான் சொல்கிற சிரிப்புகளை கேட்டு நிறைய பேர் வாய் விட்டு சிரித்து மகிழறது என்ன ரொம்ப உற்சாகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சிறந்த நகைச்சுவை கலைஞர் VS அருணஸ்ரீ அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். மிஸ்ஸுக்கும் மிஸ்ஸஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பசங்களை அடிக்கிறவோ மிஸ்ஸு, வீட்டில் புருஷனை அடிக்கிறவோ மிஸ்ஸஸ்ஸு. என்ன விலை? 120 ரூபா. எப்போ குறையும்? அளந்து ஊற்றும் போது. சீக்கிரம் பைய கொடுங்க, ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரர், சார் ட்ரெயினை பிடிக்கிற அளவுக்கு பையெல்லாம் என்கிட்ட இல்லை சார். விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்றார் கண்டக்டர். அதுக்கு டிரைவர், இங்கே மட்டும் என்னவா, பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கேன், வண்டி போயிட்டே இருக்குது. நன்றி. ஓகே, அடுத்ததாக சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் ஸ்ரீதேவி JCR. ஸ்ரீதேவி JCR is a BA Sociology and Diploma in Fashion Designing. அவங்க ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ட்ரிப் ஆர்கனைசர். ஸ்ரீதேவி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து ஷி ஸ்டார்டட் அன் அகாடமி ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர் அவேர்னஸ் அண்ட் ட்ரெக்ஸ். ஸோ நான் உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ண போகிறேன் ஃபார் வைல்ட்னஸ் ட்ரெக்ஸ். ஸோ நிறைய கெஸ்ட் லெக்சரர்ஸ் நிறைய காலேஜில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் ஆர்கனைசிங் வைல்ட் லைஃப் ட்ரிப்ஸ் இன் த நேம் ஆஃப் டஸ்கர் டூர்ஸ் ஃபார் கிட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ். ஸோ உங்களுக்கு வைல்ட் லைஃப் ட்ரிப் ஏதாவது போகணுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இவருக்கு சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது வழங்கி கௌரவிக்கிறது மலர்வனம். கர்நாடக இசை வாய்ப்பாட்டு ஸ்ரீமதி பாலாம்பாள் பயங்கர ஃபேன் பேஸ் இருக்காங்க போல இருக்கே மேம் உங்களுக்கு. மியூசிக்கல் குரு ஸ்ரீமதி பாலாம்பாள் விஸ்வநாதன். 40 வருஷத்துக்கு மேலே இவங்க வந்து கிளாசிக்கல் மியூசிக் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து பயங்கர enthusiast அண்ட் டை ஹார்ட் பாசிட்டிவ் நேச்சர். She is lovingly supported in all her ventures by her family members, just like most of us. பாலாம்பாள் வந்து ஒரு உலகம் சுற்றும் வாலிபி. அவங்க வந்து 4000 திவ்ய பிரபந்தம், ராமாயணம் இதெல்லாம் கற்றுட்டு அவங்க நிறைய பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கும் பாடியிருக்காங்க. Share with others whatever you can and whatever you have, be it your knowledge, your talent, your money or food, and never waste time. Beautiful. என்ன இருந்தாலும் மற்றவங்களோடைய பகிர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய மோட்டோ இன் லைஃப். ஸ்ரீமதி பாலாம்பாள் விஸ்வநாதன் சங்கீத சுடர் ஒளி விருது எங்களுக்கு பெருமையாக. மிக்க நன்றி. நாங்கள் எங்கேயோ ஒரு அரும்பாக்கத்தில் சின்னதாக பாட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இத்தனை வருஷமாக. என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய விருது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், ராம்கி சார். இன்னும் ஒரு 2 பேர் கூட நான் வந்து நன்றி சொல்லணும். என்னுடைய கணவர் விஸ்வநாதன் அவர்களுக்கு, அப்புறம் மறுபடியும் என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் உமா கிருஷ்ணகுமாருக்கு கண்டிப்பாக நான் ஒரு நன்றி கண்டிப்பாக சொல்லணும். அவங்க எர்ணாகுளத்துலேருந்து வந்து இதுக்கு வேண்டியே வந்து என்னோட விருது பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். மேடைக்கு வருவோம். என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட், அவங்க ரொம்ப வருஷமாக கற்றுட்டு இருக்காங்க அவங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சாம்பி காலனி எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ராம்கி சார் அண்ட் மலர்வனம் குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ்.
இந்த மாதிரி unsung heroes, unsung heroines are being felicitated today. And we know celebrities அந்த மாதிரி திறமையான சாதனையாளர்கள் நிறைய இருக்காங்க. பட் நம்மளுக்குள்ளேயும் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஃபேமிலிஸ்லேயும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இங்கே வந்து மேடையில் கௌரவிச்ச ராம்கி சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு. இங்கே வந்திருக்கிற எல்லா சாதனையாளர்களுக்கும் வணக்கம், நன்றி. மாதிரி அந்த அப்படி குட்டியா எங்கேயோ தெரியாம சத்தமே போடாம சாதிக்கிற மக்களை தேடி கண்டுபிடிச்சு மேலே கொண்டு வரதுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. அடுத்ததாக சிறந்த பாடகிக்கான விருது மாணிக்க வீணையேந்தும் பாடி இந்த விழாவை இறைவணக்கத்துடன் துவக்கி வைத்த சப்னா சவுந்தரராஜன் அவர்களுக்கு. பிறந்து வளர்ந்தது மஸ்கெட்டில். சன் சிங்கர் ஃபைனலிஸ்ட் 2019-2020 சீசனுக்கு அது வரைக்கும் போயிருக்காங்க. ஷி ஹஸ் பீன் கான்ஃபர்ட் வித் த டைட்டில் இசை ஞான பெட்டகம் for her proficiency in light music by Tamil Sangam of Muscat. இவங்க வந்து she is an India Book of Record holder for singing maximum number of songs in a WhatsApp group names Sapna 99.9 FM. 4000 பாடல்கள் பாடியிருக்காங்க 30th March 2020லேருந்து இன்னைக்கு வரைக்கும். நிறைய பேரில் பெரிய சிங்கர்ஸ் லைக் எஸ்பிபி சார், வாணி ஜெயராம் மேடம், சித்ரா மேடம் இவங்க கூடலாம் நிறைய ஸ்டேஜஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ த பார்ட் ஆஃப் த திருக்குறள் ப்ராஜெக்ட் லெட் பை லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி அண்ட் சதீஷ் வர்ஷன். சப்னா அவர்களுக்கு சிறந்த பாடகி விருது வழங்கி கௌரவிக்கிறது மலர்வனம். கவிஞர் குமரி அமுதன் அவர்களை தங்களுடைய கவிதையை பகிர மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைய மகளிர் தினம் என்பதால் ஒரு மகளிர் தின கவிதை. தலைப்பு மங்கையர் குலம் பொங்குக நலம். மங்கையர் குலம் பொங்குக நலம். பாரதி பாடிய புதுமை பெண்மணி சோதனைகள் வென்றிடுவார், சாதனையால் விண்தொடுவார். பாரதி பாடிய புதுமை பெண்மணி சோதனைகள் வென்றிடுவார், சாதனையால் விண்தொடுவார். அன்பு மனங்களை மதிப்பவர், ஆணவ போக்கை எதிர்ப்பவர். தூய்மை அன்பை வளர்ப்பவர், தாய்மை பண்பால் சிறப்பவர். இவர்கள் இந்த பெண்மணியர் சூரியன் உதிக்கும் கிழக்காவார், சூரியன் உதிக்கும் கிழக்காவார், சுடர்விட்டு ஒளிரும் விளக்காவார். சூரியன் உதிக்கும் கிழக்காவார், சுடர்விட்டு ஒளிரும் விளக்காவார். மகளிர் தினத்தை வாழ்த்துவோம், மங்கையர் குலத்தை போற்றுவோம். இனி மலர்வனம் கொண்டாடும் மகளிர் தினம் இன்று. கலைமாமணி, கவிமாமணி விருதுகள் அறிவோம். இளமாமணி என்றொரு விருதை இன்றுதான் பார்க்கிறோம். கலைவண்ணம் காட்டும் நடனம் முதல் கைவண்ணம் காட்டும் கோலம் வரை புகழ்வண்ணம் ஏற்றும் விருதுகள். கோல மங்கைக்கும் விருது, கோலாட்ட நங்கைக்கும் விருது. கோலமிடும் மங்கைக்கும் விருது, கோலாட்டம் ஆடும் நங்கைக்கும் விருது. வளரும் கலைஞர்களுக்கு ஊக்கம், வளரும் கலைஞர்களுக்கு ஊக்கம், இதுதான் பாட்டும் பிரதம் இதழின் நோக்கம். மலர்வனம் இதழ் ஆசிரியர் திரு ராம்கி அவர்தம் கலைத்தண்டு சிறக்கட்டும் ஓங்கி. அவருக்கு உறுதுணையாக இருக்கும் திருமதி அவர்களையும் பாராட்ட வேண்டும். அவர் சாதா ராம்கி அல்ல, சீதா ராம்கி. திருமதி சீதா ராம்கி அவர்களையும் பாராட்டி வணங்குகிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. விருது கொடுத்த டைட்டில் சஜஸ்ட் பண்ணவர் எழுத்தாளர் கவிஞர் PV ராஜ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய விண்ணப்பம், அந்த பரிசுகளை பெற்றவர்கள் இறுதி வரை தயவுசெய்து இருந்து உணவை அருந்துவிட்டு சென்றால் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக லேனா அவர்களுடைய பேச்சை கேட்க நாமெல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். இது நடுவே ஒரே ஒரு வார்த்தை பார்த்தேன். இன்றைக்கு மகளிர் தினமான காரணத்தால் சொல்ல மறந்துவிட்டேன்.
என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற எல்லா மகளிருக்கும் யூ டிசர்வ் இட். பிகாஸ் சாதாரண விஷயம் இல்லை. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தும் என்று சொன்னார் பாரதியார். மாதராய் பிறப்பதற்கே மாதமும் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னார்கள். பெண்ணாய் பிறப்பதா ஆணாய் பிறப்பதா நம்ம கையில் கிடையாது. இருந்தாலும் பெண் என்று சொல்லும்போது எவ்வளவோ பல சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு தான் நடத்த வேண்டியிருக்கு வாழ்க்கையில். ஒருவரும் வீட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஊதியத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, கேரியரையும் பார்க்க வேண்டியிருக்கு, சொசைட்டியும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அஷ்டாவதானம் செய்து அருமையாக குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நடத்துகின்ற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்குள்ள ஆதரவை கணவனோ மற்றவர்களோ சாதாரணமாக கொடுத்தாலே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக இருக்கும். உங்களை மதிக்க வேண்டும், உங்களை போற்ற வேண்டும், எல்லா விதத்திலும் உங்களை உயர்வாக நடத்த வேண்டும் என்பது தான் இந்த மகளிர் தினத்திலே ஒரு சிறிய நினைப்பூட்டல். எங்கிட்ட வந்து ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாய் சங்கரால் 40 ஸ்டாஃப் இருக்காங்க. 40 பேர் லேடிஸ். அது ஒரு கை தட்டலாமே. ஸோ 40 குடும்பங்கள், 40 பெண்மணிகளுக்கு வேலை கொடுக்கின்றோம் என்ற ஒரு பெருமை எனக்கு உண்டு. இங்கே பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள். வாஸ்தவம்தான். திருமணத்திற்கு பின்னால் கணவன் அமைவது போல தான் வந்து வாழ்க்கையை மாறுது. அதாவது டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம். அந்த டேர்னிங் பாயிண்ட் அமைச்சு கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாதிரி பீப்புளுடைய ரோலாக இருக்கின்றது. வித் ஆல் ஹம்பிள்னஸ் ஐ கேன் சே சாய் சங்கரா வாஸ் ஸ்டார்டட் 35 years பேக். 35 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 33 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சுமார் 2 லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது. ஸோ வி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் மோர் தேன் 2 lakh மேரேஜஸ். இது பிராமின்ஸுக்கு தனியாக பண்ணுறோம், நான் பிராமின்ஸுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். சாய் முருகாவில் சாய் துணை மெட்ரிமோனியல்ஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் எங்கள் சேவை தேவை என்று நினைத்தால் தாராளமாக நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களை எல்லாம் கண்டதிலே நான் மிக்க மகிழ்வடைகின்றேன். நவ் டர்ன் டு லேனா அவர்கள் பேச்சை கேட்பதற்கு உங்களோடு சேர்ந்து நான் அவராக காத்திருக்கிறேன். வாழ்க மகளிர், வாழ்க மகளிரை போற்றுவோம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். நமது சிறப்பு விருந்தினர் கலைமாமணி திரு லேனா தமிழ்வாணன் அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி ஜெயம் அவர்களையும் கௌரவிக்கும் நேரம் இது. இவர்களை கௌரவிக்க ராம்கி சாரையும் ஸ்ரீமதி ஐஸ்வர்யா ஸ்ரீராம் அவர்களையும் அழைக்கிறேன். திரு லேனா தமிழ்வாணன் சார் அவருக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. அவரோட கருப்பு கண்ணாடி அவருக்கு ஸ்டைலு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல் அவருக்கு. மணிமேகலை பிரசுரமுடைய பதிப்பாளர், எழுத்தாளர். இவர் போகாத நாடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறாத மேடைகளே இல்லை அப்படின்னு. பேச சொன்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவார் அப்படின்னு ராம்கி சார் சொன்னார். வாரமலரில் தான் சந்தித்த விஐபிகள் பற்றி இப்போ எழுதிட்டு வராரு. நம்மளுடைய 3 இதழ்களுடைய வாசகரான இவருக்கு வெற்றிக்கு பின் இருக்கும் ஊக்கசக்தி திருமதி ஜெயம் லேனா தமிழ்வாணன் அவர்கள். ராஜீவ்காந்தி அவார்டு வாங்கியிருக்காரு. இவருடைய படைப்புகளை ஆராய்ச்சி செய்து எம்ஃபில் பட்டம் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். இவருடைய புக்ஸ்லாம் எப்படின்னா நிறைய ஜானர்ஸ். பிழை இல்லாமல் தமிழில் எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு. அப்படி பார்த்தா அப்படியே ஜம்ப் பண்ணி சங்கர்லால் வருகிறார் அப்படின்னு இன்னொரு புக்கு. அப்புறம் திரும்ப வாழும் வழிமுறைகள், வீழ்வதற்கல்ல வாழ்க்கை, நேர நிர்வாக கலை களஞ்சியம் அப்படின்னா திடீர்னு கொலை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு புக். ஸோ இங்கே இல்லை அங்கே இல்லை அப்படி சுற்றி வளைச்சி எல்லா விதமான புக்கு எழுதியிருக்காரு. எனக்கு இருக்கிற ஒரு அழகான மெமரி என்னென்னா, அந்த காலத்தில் நாங்கள் வந்து அவருடைய புக்கு அதாவது நான் படித்தது வந்து எல்லாம் அந்த த்ரில்லர் நாவல்ஸ் தான் எடுத்தேன்னா அந்த புக்கு முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க முடியாது. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கு. அந்த காலம் அது 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 புக்கு படித்த காலம். உங்களுடைய அழகான வார்த்தைகளை கேட்க காத்துட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ். பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழையும்
அவையத்து முந்தியிருக்கச் செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம எல்லாம் இணைத்து பார்த்து மகிழ்கிற மலர்வனம் ஆசிரியர் அன்பு சகோதரர் ராம்கி அவர்களே, அவர்களுடைய அன்பு துணைவியார் திருமதி சீதா அவர்களே, இந்த அருமையான விழாவிலே மலர்வனம் குழு இதழ்களை பற்றி இரத்தன சுருக்கமாகவும் அடிக்கோடிடும்படியும் பேசியிருக்கிற குமுதத்தில் என்னுடன் பணிபுரிந்த அன்பு சகோதரர் பிரபுசங்கர் அவர்களே, நான் மிகவும் மதிக்கின்ற மிகச்சிறந்த பத்திரிகையாளர், பேச்சாளர், மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே, கணேஷ் பாலா அவர்களே, கோவை அனுராதா அவர்களே, பேனாக்கள் பேரவையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களே, ஏற்கனவே விருது வாங்கிவிட்ட மீண்டும் வாங்க இருக்கிற விருதாளர்களே, அவர்களோடு உடன் வந்திருக்கிற அன்பு நெஞ்சங்களே, என்னுடைய 47 ஆண்டு கால மனைவி ஜெயம் அவர்களே, அரங்கிலே கூடியிருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம். என்னுடைய மேடை வாழ்விலே தமிழ்நாட்டிலே எந்த பேச்சாளரும் பின்பற்றாத ஒரு பழக்கத்தை நான் பின்பற்றி வருகிறேன். 2 பழக்கங்கள். முதலாவது, எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் நான் மேடை ஏறுவதே கிடையாது. அவர்கள் சொன்ன நேரத்தை கடந்ததாகவும் வரலாறு கிடையாது. ராம்கியிடம் கேட்டேன், அவர் ஒரு நேரத்தை சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தை நான் உங்களிடத்தில் சொல்வதாக இல்லை. விழா நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற தாராளம் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இருக்குமா என்பது ஐயப்பாடு. விருதை வாங்கிட்டு புரட்டு போகானா அந்த கருப்பு கண்ணாடி ஆப்காரன் ஆரம்பிச்சிட்டான்பா அப்படின்னு வருத்தப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நேரத்தை சொல்லிடக்கூடாது. 2வது, ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு பேசுகிற ஒரே தமிழ் பேச்சாளர் நான் மட்டும்தான். அந்த குறித்த நேரம் இதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு கண் உங்கள் மேலே இருக்கும், ஒரு கண் எங்கள் மேலே இருக்கும். இந்த விழாவை மிக அழகாக ஒரு சலிப்பு தட்டாமல், ஒரு நகைச்சுவையோடையும் ஒரு கலகலப்போடையும் ரொம்ப அழகாக கொண்டு சென்றுட்டுருக்கிற கதை சொல்லி அம்புஜவல்லி அவர்களுக்கு ஒரு கரவொலி வழங்கலாமா? என்ன ஒரு ஸ்வீட் வாய்ஸு, அழகான வாய்ஸு. அது அவ்வளோ அழகாக அதை வந்து சொல்கிறாங்க. எழுதி வச்சதை மட்டுமே படிக்காமல் அந்த நேரத்துக்கு தேவையானதை சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல காம்பியரை சந்தித்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுது. கொஞ்ச நாளாக எனக்கு நான் ரொம்ப வயசானவன், பார்க்க தெரியாது. ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். என் பேத்தி காலேஜில் படிக்கிறான், அந்த ஒரு க்ளூ போதும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வயசானவன், நான் ஒரு கிழமை, ஒரு கிழவி. கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சு. காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் நேரம் வலிக்கும், அப்புறம் சரியாகும். ருமேட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் ராமகிருஷ்ணன் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ரொம்ப சீனியர் மோஸ்ட் ருமேட்டிக் டாக்டர் அவர் தான். அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு எக்ஸசைஸ் சொன்னார், 2-3 எக்ஸசைஸ் சொன்னார். அதில் ஒரு எக்ஸசைஸ் சொன்னார், உட்காந்து இருந்தீங்கன்னு சொன்னார். அது எப்படியோ ராம்கிக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்ல எக்ஸசைஸ் வாங்கினார். உட்காந்து எந்திரிச்சோம். அநேகமாக அவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு நாளைக்கெல்லாம் கால் வலிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்கிறேன். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று உரைத்த பாரதியினுடைய வரிகளை நினைவிலே கொள்ள வேண்டியவனாக நான் இருக்கிறேன். விருது வழங்குவதற்குன்னா அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்கணும்.
ஒன்று அவருக்கு முடியே இருக்கக்கூடாது, இருந்தால் அது நரைச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் விருது வாங்கின பெரும்பாலானவர்கிட்ட நான் ஒரு வயசானவங்கிற ஒரு தகுதியில் தான் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேனே தவிர மற்றபடி நான் ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது. அதை கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு நல்ல பண்புகளில் ஒன்று, நான் யாரை பார்த்தும் பொறாமப்படுவதே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. எங்களுடைய குடுத்தனக்காரருக்கு எல்லாம் கேரள லாட்டரியில் 17 லட்ச ரூபா விருது விழுந்தது. எல்லா வீட்டுக்காரனும் வைத்தறிச்சப்பட்டிருப்பான். நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஒன்று அது உடைய இயல்பு. ரெண்டாவது, எங்கள் வீட்டுக்கு ராசியான வீடுன்னு ஒரு பேர் வந்துடும். ரெண்டாவது, ஒரு வீட்டை காலி பண்ணின்னு நல்ல வீடு வாங்கின்னு போயிடுவார், வேறு புது கொடுத்தனக்காரன் வருவான், அவன் நல்ல வாடகை தருவான். அப்படி பார்க்குற ஆரோக்கியமாக பார்க்குற ஆள் நான். இந்த விருதை வாங்க இருக்கிறவர்களில் தனியாக வந்தவர்கள் யாரேன்னு உண்டா? நான் வகுப்பில் மாதிரி தயவுசெய்து கையை தூக்குங்க, சொல்ல மாட்டேன். பாலாம்மாள் பெரிய செட்டோடு வந்திருக்காங்க பாருங்கள், அவங்கள ரொம்ப நான் பாராட்டுறேன். நான் அவங்க பேரை சொன்னதும் பெரிய ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் மட்டும்தான் நடக்கல, அவ்வளோ பேர். அப்படி அதாவது வாங்கினா நம்முடைய வெல்விஷர்ஸு, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடையும் வந்து இப்படி வாங்கணும். அதான் அவங்க தான் இலக்கணம் படைச்சிருக்காங்க. அதை விட கூடுதலாக வந்திருக்காங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு இந்த பெருமை சேரும். நான் மட்டும் வாங்கிட்டு போனால் என்ன இருக்குது அதில்? ஒரு சபையில் நம்மவர்கள் மத்தியில் அதை வாங்கணும். அதனால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஆணாதிக்க சமூகத்தில் சிக்கி தவிச்ச பெண் உலகம் இன்றைக்கு நிறைய மாறி வருகிறது. நீ இப்படி தான் நடந்துக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்கள் சொன்னது போக மாமியார் வடிவத்திலையும் தாயார் வடிவிலையும் அந்த பெண்களுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு நான் அந்த பெண்களுடைய வளர்ச்சியில் நான் பார்க்குறதுன்னா, நாங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிற இடத்துல இன்றைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கேட்டுக்கொள்கிற நிலைமையில் இருந்தார்கள். என்னை இப்படி நடத்தியா நீ, இல்லைன்னா உங்கள் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டாங்க. அவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொன்னால் அது என்ன பெருசாக பெரிய மாற்றத்தை செய்யலாம், அப்படியே தான் இருக்காங்கலாம் சொல்லிடவே முடியல. கையை வசத்திட்டாங்க பெண்கள். திருச்சியில் ஒரு மாதர் சங்கத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒருத்தந்தான் அங்கே ஆணு, சபை முழுக்க பெண்களாக உட்காந்துருக்காங்க. எங்கே திரும்பினாலும் பெண்களாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு இருந்தது. நான் ஆண்கள் யாருமே வரலன்னு உடனே நான் ஒரு பிடிச்சிட்டேன். பெண்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டேன் நான். அதில் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த பெண்கள் ரொம்ப கைதட்டி வரவேற்றாங்க. இந்த ஆண்கள் சுத்த மோசம், இந்த பிடரியை சரியாக தேய்ச்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால சட்ட காலர் ரொம்ப அழுக்காயிருது, அது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேய்ச்சாலும் அழுக்கு போக மாட்டேங்குது, ரொம்ப தேய்ச்சா சட்டையே கிழிஞ்சு போயிடுது, வாஷிங் மிஷினில் போட்டாலும் தேய்ச்சி தான் உள்ளே போட வேண்டியிருக்கு, இந்த பிடரியை நல்லா தேய்ச்சி குளிக்கப்படாத அந்த ஆண்கள்னு ஒரே கைதட்டு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன டவுன் டெர்த்து பேசுகிறாரு இந்த வேதாந்தவாணன். ரொம்ப நேரமாக நான் கவனிக்கலை. கடைசி வரிசையில் குள்ளமாக ஒரே ஒரு கணவர் மட்டும் அங்கே உட்கார்ந்துருந்தார். அவர் லேட்டாக தான் நான் பார்த்தேன். நான் ஆஹா இருக்குடா நமக்கு என்னோன்னு நினச்சேன். அவர் நேராக எங்கிட்ட தான் வந்தார். நல்லா தான் பேசுனீங்க, நல்ல பெண்களுக்கு நல்லா தான் வக்காலத்தெல்லாம் வாங்கினீங்க, இந்த சட்டக்காலம் ரொம்ப எனக்குமே பிடிச்சது, நான் இனிமேல் மாற்றிக்கிறேன், ஆனால் இன்னொன்னே நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாரு. என்னன்னு, இந்த பெண்கள் புடவையை தழைய கட்டுறாங்க, அப்படிலாம் கட்ட வேண்டாம்னு நீங்கள் சொல்லியிருக்கலான்னாரு. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம கடந்து போயிட்டுருக்கிறோம். உயிரினங்களில், அதான் மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களில் ஆண் வர்க்கம்தான் அழகு. மயில் தான் அழகு, மயிலில் ஆண்மயில் தான் அழகு, சிங்கம் தான் அழகு, சேவல் தான் அழகு, பறவைகளில் ஆண் பறவைகள் தான் அழகு. எந்த பறவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண் பறவை சாதாரணமாக இருக்கும். மான்களில் ஆண்மான் தான் அழகு. நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த ஆண்னாலே அதுதான் அழகு. ஆனால் மனித வர்க்கத்தில் பெண்கள் தான் அழகு, பெண்கள் தான் அழகு.
இவன் என்னதான் பேண்ட்டை மாற்றினாலும், என்னதான் பஞ்சாப் கேசன் சார் மாதிரி மேலே மோடி கோட்டு போட்டாலும் இந்த தோற்றத்தை அது என்ன கெட்டப்ப பெருசாக மாற்றவே முடியல. ஒரு பெண்ணு காலையில் அப்படியே எந்திரிச்சு வந்த கோலத்தோடு அவள் கோலம் போடுறா. காலையில் அவள் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கா. அதே பெண்ணு கல்லூரிக்கு போகும்போது அவர் இன்னும் ஒரு கெத்து காட்டுறான். அவளை மணப்பெண்ணா பார்க்கும்போது தாயே நெட்டி முடிச்சுக்கிறான். என் கண்ணே பட்டுடும் உடைய இருக்கேடின்னு. அதே பெண்ணு தான். அப்படி அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியவங்க. ஆனால் அது மட்டுமே அழகா என்றால் அந்த மனைவிக்கு அந்த கோவை அனுராதா எப்படி பாராட்டுறார் அவரோட மனைவியை. அந்த விருதுக்கு அவர் 10 காரணம் படைக்கிறார். அந்த மாதிரி ஒரு குணவதியாகவும் ஒரு மனைவி அமைஞ்சிட்டா அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் கிடையாது. அழகு என்பது வெறும் தோற்றம் போல மட்டுமல்ல, அந்த குணவதியாக அமைஞ்சுகிற போது, ஒரு பண்பு மிக்க ஒரு பெண்ணாக அமைஞ்சிற போது அது ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு கூடுதல் அழகு வந்துடும். இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது எங்களுடைய திருமணத்தை பற்றி எனக்கு ஒரு நல்ல நகைச்சுவை வருது. நீங்கள் எல்லாம் ரொம்ப சிரிப்பீங்க. அவ்வளோ நல்ல நகைச்சுவை அது. எங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி என்ன அபிப்பிராயம்னே தெரியல. படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். 22 வயசாக எம்ஏ எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம், பிப்ரவரி மாதம் எங்களுடைய திருமணம். நான் கேட்டேன் அப்பாட்ட, அப்பா இப்படியா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஒரு தேனிலவு கூட போக முடியல, படிக்கவே முடியல, படிப்பில் கவனமே போக மாட்டேங்குது, இப்படியா நீங்கள் கல்யாணம் பண்ணுறது? நீங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா? உங்கள் சம்மந்தி, அதாவது இவங்க தந்தை, என்னுடைய வருங்கால மாமனார், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்களேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கே கொஞ்சம் இறக்கமாகிடுச்சு. உடனே அப்பா என்னுடைய அவங்க சம்பந்திகிட்ட பேசினார். பையன் ரொம்ப கெஞ்சுறான், ஒரே நேரத்தில் 2 எக்ஸாமினேஷன்னு சொல்கிறான், அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. அது நியாயமான கோரிக்கை தானே, கல்யாணத்தையும் எக்ஸாமினேஷனையும் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டா எப்படின்னு சொல்லி அது சொன்னோம். எடுபட்டுருக்கணுமா இல்லையா? அந்த காரணம் என்ன வலுவான காரணம்? சுத்தமாக நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இவங்க பேர்காரி தான் அவங்க பாட்டி, அதாவது மாமனாருடைய அம்மா. எங்கள் சமூகத்தில் அப்பத்தான்னு நாங்கள் சொல்லுவோம், காரைக்குடி. நாங்கள் அப்பத்தாவுக்கும் அவங்களுக்கும் நாச்சம்மை 2 பேரும். வந்த பிறகு திருமணமான பிறகு அவங்க ஜெயம், அதுக்கு முன்னாடி நாச்சம்மை. அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காங்க. என்னைக்கு சொல்லிக்குவாங்கன்னே தெரியல. தன்னுடைய பேர்காரியாக இருக்கிறதுனால என் பேர் வச்சவனுக்கு கண்ணோட கல்யாணத்தை நான் பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துடுறேன். அதனால நீங்கள் இந்த கல்யாணத்தை தள்ளி போகிறத பற்றி பேசவே பேசாதீங்க, அதை சொல்லிடுங்க அந்த மாப்பிள்ளைகிட்ட, வருங்கால மாப்பிள்ளைகிட்டேன்ட்டாங்க. இதை சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம வாயை திறக்க முடியுமா? அதுக்கு பிறகு கப்சிப்புன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2 எக்ஸாமினேஷனையும் பாஸ் பண்ணணும்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு நடந்ததாங்க வேடிக்கை. அதுக்கு பிறகு அந்த அப்பத்தா 6 வருஷம் உயிரோட இருந்தாங்க. எனக்கு தாங்க முடியல. அப்பத்தா இப்படி 2 மாதம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்னீங்க, இப்படி 6 வருஷம் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்குறீங்கன்னு. அதுக்கு ஏதோ நகைச்சுவைக்காக நான் சொன்னேன்னு இல்லை, இங்கே விஷயம் அவங்க பாட்டி சொல்லை தட்டாதேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாட்டி சொன்ன விஷயம் இருக்குது பாருங்கள், எல்லாருக்குமான செய்தி அது. அவங்க சொன்னாங்க, அதில் சொன்ன செய்தி எனக்கு தான், ஆனால் அது எல்லாருக்கும் அது பொருந்தும். என்ன சொன்னாங்க, நான் என்னுடைய பேத்தியை நீங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதுலேயும் நாய்ச்சி கூடி போயிடுச்சுன்ட்டாங்க. கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறது, இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஆண்கள் இருக்காங்களே, மனைவிகளை பாராட்டுறதில்லைங்கிறதுல தீர்மானமாக இருக்கிறாங்க. என் மனைவி வச்சுட்டு நான் சொல்கிறேன், சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லிடுவேன். பல ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீங்களாக புரிஞ்சுக்கணும், மனைவிமார்களாக புரிஞ்சுக்கணும். தப்பித்தவரையும் விட நல்லா இருக்குன்னு சொல்லிடுறதில்ல. சரியா இல்லைன்னா பிடிச்சி காட்டிடுவாங்க. மனுஷன் திம்மானாடித என்னடி சமைச்சிருக்கிற, எங்கள் பக்கம் திட்டுவாங்க, வாய்க்கு வழங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கத்தில் நாய் கூட திங்காத என்ன, அவர் பட்டும் உச்ச கோபத்தில் கத்துவார் அவர். இவங்க தான் அவங்க பழகி போனவங்களாச்சே, இந்த கத்தலுக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் அவ்வளோ அர்த்தமான பதில். அதான் 15 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்மா. இப்போ நீங்கள் ஒரு பிளாக் ஃப்ளாஷ் போடுங்க, அந்த கேள்வி என்ன, அந்த பதில் என்ன,
நாய் திங்குமாத, அதான் 15 வருஷமாக திங்கிறீங்களே, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஐயோ ஒரே அடி அடிச்சிருவாங்க அவங்க. அதாவது தாய்மை என்பது ஒரு மகத்தான விஷயம். என்னை பற்றி எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் அவ்வளோ நல்லா பேசினாங்க, அவ்வளோ எடுத்து சொன்னாங்க. என்னுடைய தாயை பற்றி நினைவு கூறாமல் நான் வந்து இறங்கினேன்னா ஒரு மகளிர் தினத்துக்கு நான் அவங்களோட ஒரு சிறந்த உதாரணத்தை நான் காட்ட முடியாது. என்னுடைய தந்தை தமிழ்வாழன் அவர்கள் மறைந்த பொழுது எங்கள் வட்டாரத்திலே இருந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டது எங்கள் தாய் பற்றி. என்னவ அழவே மாட்டேங்கிறா, அப்படியே குத்துக்களான உட்கார்ந்துருக்கா, கணவனை எதிர்பாராத 51 வயசில் கணவனை, இளம் வயசில் கணவனை இழந்துவிட்டு இப்படி இருக்காளவே அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தாயாருடைய மிக நெருங்கிய தோழி மல்லிகான்னு ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்க. என்ன மணி மேலே நீ எதுக்குமே அழவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கிறிய நீ அப்படின்னதுக்கு எங்கள் தாயார் சொன்ன பதில் பல பெண்களுக்கு வந்து உதாரணம். பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுக, நாங்கள்லாம் சின்ன சிறுசுக, நான் ரொம்ப கலங்கி போனால் அவங்களுக்கு வருங்காலத்தை பற்றின பயம் வந்துடும், கேள்விலாம் வந்துடும், ரொம்ப நடுங்கிடுவாங்க. நான் ரூமுக்குள்ளே எவ்வளவு அழுதேன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க முன்னிலே நான் அழலை, உங்கள் முன்னிலே நான் அழலை, என்னுடைய தைரியத்தை என்னுடைய பிள்ளைகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு அந்த தைரியத்தை அவங்க சொன்னாங்க. என்ன ஒரு விளக்கம், ஒரு கணவன் இறந்ததுக்கு அழாததுக்கு இப்படி ஒரு புதுமையான விளக்கத்தை எந்த தாய் சொல்லுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சம்பவம் நான் சொல்லிட்டு தாயிலேருந்து விலகி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்தது. அதுக்காக நான் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சீனியர் வீடுக்கு மட்டும் தெரியும் ரங்கநாதம் என்று ஒருத்தர் இருந்தார். ரங்கநாதன் இல்லை, ரங்கநாதம், தெலுங்குக்காரன். ஸ்பைனல் கார்டில் கையை வைக்கிறதுல அவ்வளோ கெட்டிக்காரன். ஆனால் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், எங்கள் தாய்க்கு பண்ண ஆப்ரேஷன் தப்பாக போச்சு. அதுலேருந்து அவங்க படுத்த படுக்கையே ஆகிட்டாங்க, எந்திரிக்கவே முடியல அவங்களால. கடைசி ஒரு 1.5-2 ஆண்டு காலம் படுக்கையிலேயே, மலம் சிறுநீர் எல்லாம் படுக்கையிலேயே. ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை. என் மனைவி மேலே எனக்கு சில நேரங்களில் ஆதங்கங்கள், கோபங்கள், வருத்தங்கள் வராமல் இருக்க முடியாதுல்ல. அப்படி ஒன்றும் நம்ம வந்து வானத்துலேருந்து குதித்த தேவதை தம்பதி கிடையாதுல்ல. அப்போ நான் ஏதாவது எனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணி ஏதாவது நம்ம எனக்கு வருத்தம்னா நான் எதை வந்து கொண்டாந்து அந்த இடத்துல அந்த தராஸ் தட்டில் அழுத்துறது பாருங்க, தராஸ் தட்டு, அது என்ன தெரியுமா வைப்பேன், என்னுடைய தாயை அவங்க பெத்த மகளை போல் நீ பார்த்துக்கிட்டேல்ல, அதுக்காக நான் மற்ற எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சிடறேன்னு நான் சொல்கிறேன். நான் அப்படி பார்த்துக்கிட்டேன். எந்த மருமக மலம் சிறுநீரை 2 வருஷம் அள்ளுவாங்க, ஆளை வச்சு பாருங்கள், மலையாள கூட்டத்துலேருந்து மரச கூட்டு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க. இருந்து அப்படி பார்த்த ஒரு பெண்மணி. எல்லாரும் பாடினதுனால எனக்கு ஒரு பாட்டு பாடணும் போல இருக்குது. பாலாம்பாள்லாம் நீங்கள் தயவுசெய்து என்னுடைய அந்த கத்தலை நீங்கள் பொறுத்துக்கணும். இது தாய்மை சம்மந்தப்பட்ட பாட்டு தான், அதுக்காக தான் நான் பண்ணேன். சும்மா எனக்கும் பாட தெரியுங்கிறதுக்காக நான் பாடலை. என்ன தபம் செய்தனை, என்ன தபம் செய்தனை யசோதா, என்ன தபம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஆ ஆ இதில் என்ன செய்தியை நான் சொல்ல வந்தேன்னா, கண்ணன் தான் உயர்ந்தவன், எல்லாருக்கும் உயர்ந்தவன், வழிபடத்தக்கதில் உச்சம். அவனுக்கு நீ தாயா இருந்தியே யசோதா, நீ எவ்வளோ பெரிய கொடுப்பனைக்காரி என்று தாயை போற்றுகிறத, இறைவனுக்கே தாய் தான் வந்து பெரியவ என்று நிலைநிறுத்துகிற பாடல். தாய்மையினுடைய மகத்தான விஷயத்துக்கு இன்னும் ஒரு கதை சொல்கிறேன், சிறுகதை. ஆம்ஸ்ட்ராங்கு நிலவில் காலடி எடுத்து வச்சுட்டு இன்னும் நிலவு கூட அது விண்கலத்தை கூட திரும்பலை, அதுக்குள்ளே அமெரிக்காவே குதூகலிக்குது, அப்படியே அவ்வளோ பூரிக்குது. செய்தியாளர்கள்லாம் ஆம்ஸ்ட்ராங்குடைய தாயை போய் பார்க்குறாங்க. தாயே, எப்பேற்பட்ட மகனை நீ பெற்றிருக்க,
உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத அந்த சிறப்பு கிடைச்சிருக்கு, எப்பேற்பட்ட ஆளு நீ அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கெல்லாம் இவ்வளவு மனசு பூரிப்பாக இருக்கே, நீ இந்த செய்தியை எப்படி எடுத்துக்கிறேன்னு அந்த தாயை கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாய் சொன்ன பதில் இருக்கேன், அதுதான் தாய்மை என்பது. அந்த தாய் சொல்கிறாங்க, எனக்கு இதில் ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை. என்னது, அமெரிக்காவை குதூகலிக்குது, எல்லாரும் வந்து அப்படி மகிழ்கிறாங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஆமாம். அவன் விண்கலத்துக்கு திரும்பி விண்கலத்திலேருந்து அந்த விண்கலம் பாதுகாப்பாக கடலில் இறங்கி அங்கேருந்து அவன் வந்து சோதனை கூடத்துக்கு கூட கொண்டு போகப்பட்டு அவன் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி அவன் சக மனிதர்கள் மத்தியில் நடமாடலான்னு சான்றிதழ் தந்து அவனை கொண்டாந்து வீட்டில் இறக்கி விட்டு என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறான்ல, அந்த கணம் தான் எனக்கு சந்தோஷமான கணம்னு அந்த தாய். எவ்வளோ பெரிய பெருமைகள் அடைஞ்சாலும் இல்லை, அவனுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், அவனுடைய நலன் தான் எனக்கு முக்கியம், வீட்டு வாசலை மிதிக்கிறதான் பெருசுன்றாங்க. இதுதான் வந்து தாய்மைங்கிறது. 21 நிமிஷம் 15 வினாடிகள் பேசியிருக்கிறேன். இன்னும் சரியாக 8 நிமிடங்கள் 45 வினாடிகளிலே என்னுடைய உரை நிறைவடையும். எனக்கு தரப்பட்ட நேரம் அது. விருதாளர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. எனக்கு என்ன பயம்னா, அந்த விருதை கொடுத்துட்டு பேசுறது இருக்கு, அது சரியாக வராது என்னை பொறுத்தளவில். என்னுடைய மேடை அனுபவத்தில் ஒவ்வொருத்தரா அப்படி நைஸாக கழண்டுக்கினே போயிடுவாங்க, வாங்கினவங்களாம் திட்டுத்திட்டாக போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா கிடச்சேன் நாக்காலையும் இருக்குது, நாக்காலைக்கு எப்படி பேசுறது? எல்லாருக்கும் கூட்டத்தை பார்த்தா பேச்சு வராது, எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லைன்னா பேச்சு வராது, அப்படி நாங்கள் பழகிட்டோம். இந்த விருதாளர்களுக்கெல்லாம் மனப்பூர்வமான பாராட்டு. அதை மறக்கிறதுக்கு முன்னாடி ராம்கி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டை நான் வந்து தெரிவிக்கணும். அவர் ஒன்றும் பெரிய செல்வமகா பிரபு கிடையாது, பெரிய செல்வந்தர் கிடையாது. அந்த காலத்தில் கலைஞர்களை ஆதரிப்பதற்கு மன்னர்கள் இருந்தார்கள், புலவர்களை ஆதரிப்பதற்கு புரவலர்கள் இருந்தார்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப பார்க்க முடியல. எப்படி ஒரு எளிய குடும்பத்தில் தோன்றி மாபெரும் வருமானங்கள் இல்லாமல் இந்த கலைஞர்களை கௌரவிக்கணுங்கிற அந்த உள்ளம், எப்படிப்பட்ட உள்ளம், என்ன ஒரு பேர். எங்கெங்க காணால, எங்கே போனீங்க? சரி, இந்த வீடியோவையாவது காமிங்க அவருக்கு. எப்பேற்பட்ட உள்ளங்க அந்த பேருள்ளம், எப்படிங்க, அதாவது அடையாளம் எப்படி இந்த அவங்க நல்லா எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க நல்லா கேட்டாங்க, எப்படி இவங்களை அடையாளம் காண்றீங்க எப்பேற்பட்ட கலைஞர்களை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த வளருகிற இளம் நடனம் பணிகளை வந்து என்னம்மா ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்கல்ல? இஸ் ஷி ஆல் ரைட்? ஓகே, ஒன்றும் இல்லையா, உட்கார் ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது இந்த இளம் வளருகிற அந்த பெண்களை வந்து ஊக்குவிச்சாங்க பாருங்கள். இந்த பிடித்து கொடுத்தவர்களே எனக்கு அந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க தான் தட்டி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கலை பிள்ளைகள். அவங்க உண்மையிலே உங்களுக்கு மிகச்சிறந்த யார் கையால் குட்டுப்படுகிறோம், யார் கையால் நாம் பெருமைப்படுகிறோம் என்பது முக்கியம். ஒரு குழந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது, விழுகிறது, முழங்காலிலே ஒரு சொட்டு ரத்தம் வருகிறது, உடனே சுற்றுமுற்றும் பார்க்கிறது, யாராவது தன்னை கவனித்து விட்டார்களா என்று. யாருமே தன்னை கவனிக்கவில்லை, பார்க்கவில்லை என்றதும் அந்த ஒரு சொட்டு இரத்தத்தை துடைத்து எடுத்துவிட்டு மீண்டும் ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த காட்சியிலே அந்த குழந்தையினுடைய தாய் இருந்து விட்டால் ஓ என்று அழுகிறது. அப்ப நடக்கிற சம்பவம் ஒண்ணுதான், யார் பார்வையாளர்கள் என்பதிலே முக்கியம் இருக்கிறது. எப்பேற்பட்ட பெருமக்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்து. உடனே அவங்க மோகன் சார் வந்ததெல்லாம் இந்த அரங்குக்கு கிடைச்ச மிகப்பெரிய சிறப்பு. உலக அளவில் கொண்டு போகிறாங்க நம்ம தமிழர்களை, அந்த பேச்சாளர்களை உலக அளவில் நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு அற்புதமான நிறுவனம். பஞ்சாபகாசியம் சாருடைய சாதனை மட்டும் சாதாரணங்களா, 2 லட்சம் திருமணங்களை முடித்தது என்பது எவ்வளோ பெரிய புண்ணியம், எப்பேற்பட்ட காரியம். அதே அப்பா ரொம்ப நினைக்க எப்பேற்பட்ட பெருமக்கள் மத்தியிலே நாம் கௌரவிக்கப்படுகிறோம். எவ்வளோ சீனியர் ரைட்டர்ஸ், எவ்வளோ நல்ல கலைஞர்கள், எவ்வளோ இசைக்கலைஞர்கள், எவ்வளோ அற்புதமான படைப்பாளர்கள் மத்தியிலே கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இதை வாங்கிட்டு ஏதோ நம்ம நிறைய சாதிச்சோங்கிற பூரிப்பை மட்டும் தயவுசெய்து மனசில் இருப்பிக்காதீங்க.
இது வந்து எப்படின்னா, இது என்ன இந்த விருது அந்த விழா என்னதுன்னா, ஒரு மேரத்தான் ரேஸ் 28 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் ஓடுற ரேஸில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவல் வச்சுருப்பாங்க, ஒரு ஆரஞ்சு கவுண்டர் வச்சுருப்பாங்க, ஒரு எலுமிச்சம் ஜூஸ் கவுண்டர் வச்சுருப்பாங்க, குளுக்கோஸ் கவுண்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதை ஒரு நிமிஷம் நின்று அந்த டவலில் தொடச்சிட்டு ஒரு சிப்பு குடிச்சிட்டு வருதுன்ட்டு நீண்ட ஓட்டம் ஓடுறங்க பாருங்கள். இந்த விழா வந்து ஒரு ஆரஞ்சு கவுண்டர். இது வந்து டெஸ்டினி கிடையாது உங்களுக்கு. அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். எங்கே நீங்கள் போய் அடையணுங்கிறதுக்கான ஆரம்ப வழியைத்தான் நாங்கள் காட்டுறோம். நாங்கள் எங்களை போன்ற பேச்சாளர்கள் உங்களை ஊக்குவிக்க வந்திருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் பல சாதனைகள் புரியுது. நான் மேடையில் பேசினேன், ஒருத்தரே நான் 2 வார்த்தை நான் சொன்னேன். நீங்கள் எத்தனை பேர் உங்களை கேட்டதா தெரியாது, ஆனால் அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. மெனி மோர் லாரல்ஸ் டு கம். உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய சிறப்புகளை அடைவீங்க, இன்னும் நல்ல உயரம் தொடுவீர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிழமை அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நான் சொன்னேன். நான் அதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேவை. இது வந்து ஒரு ஊக்கத்துக்கான படி. உங்கள் கையில் ஒரு ஏணியை கொடுத்துட்டோம், அதை சரியான இடத்துல வச்சு சரியான டெஸ்டினிக்கு ஏற வேண்டியது இனிமேல் உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. நான் 3 நிமிடங்கள் பாக்கி இருக்கின்றன. பெண்கள் மீது எனக்கு மிகச்சிறந்த அபிப்பிராயம் உண்டு. எனக்கு காரணம், எனக்கு வாய்த்த தாய் பற்றி சொல்லிட்டேன். என்னுடைய மனைவி எனக்கு அவன் நேரடியாக பாராட்ட விடவே மாட்டான். போதும் நிறுத்துங்க அப்படின்னு. அவள் வந்து ரொம்ப ஒரு அரிய வந்து ஒரு குணவதி, ரொம்ப அற்புதமான வந்து ஜெயம்னு அவளுக்கு வந்து நான் நாமகரம் சூட்டேன். இதெல்லாம் ஒரு ஆணாதிக்கையோட வேலை தான். அதெல்லாம் அவள் பிறந்தது நாச்சம்மைன்னு பேரால் ஜெயம். அதாவது அவள்கிட்ட நான் காண்கிற சிறப்பு என்ன தெரியுமா? என்னை வந்து ஒரு மாணவனாக திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. என்னோட பல பெண்கள் என் மீது ரொம்ப ஒரு ஒரு நல்ல அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப பிரியமாக வந்து பேசுவாங்க, கை கொடுப்பாங்க, உரசிக்குன்னு படம் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் நடக்கும். அதை வந்து எல்லா பெண்மணியானையும் ஜீரணிக்க முடியாது. அந்த தன்னுடைய கணவற்றை அவங்க எடுத்துக்கிற ஒரு சிறு எல்லை மீறலை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை அவ்வளவு கூலாக வந்து அவள் எடுத்துக்குவா. அவளுக்கு ஏன்னா என் பேர் இயற்பெயர் லக்ஷ்மணன் என்பது. லக்ஷ்மணன் என்பது என்னது லேனா கீனா ஆனா சூனா பானான்னு அது லேனா லே இருக்கு இல்லையா, அதில் அடிக்கோடிட்டு ஆனா அவன் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா லே வந்து லேனாவாயிரும். அப்படி வந்தது தான் லேனா. என்னை வந்து லக்ஷ்மணனாக வந்து திருமணம் பண்ணிட்டு இன்றைக்கி லேனாவாக பொது வாழ்க்கையில் அறியப்பட்டது. கொஞ்சம் கூட அவருடைய என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய புகழ் என்னை நிறைய மாற்றி இருக்கிறது. ஆனால் ஒரு மனைவியாக ஒரு சிறு தாக்கம் கூட அவர்கிட்ட நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு பெரிய எழுத்தாளருடைய மனைவி, ஒரு பணக்காரனுடைய மனைவி, ஒரு அங்கீகாரம் பெற்ற அது அவள்கிட்ட அது எப்படி மண்டைக்கு ஏற்றிக்காமல் இருக்கா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், நான் இவட்டேன்னு கற்றுக்கணும்னு வந்து நான் நினைப்பேன். நான் அவளையும் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். என்னுடைய ஃபோனில் 300 பெண்களுடைய பேர் இருக்குது. யாருக்காவது இந்த நிலைமை இருந்ததுன்னா செருப்படி விழும். 300 பெண்களுடைய பேரை ஃபோனில் வச்சுருக்கீங்களா, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு எந்த மாதிரியும் கேட்பாங்க. ஆனால் இவ ஒரு அன்டைம்லோட சமயங்களில் சில நேரங்களில் ஆர்வத்தில் பேசிடுவாங்க. இந்தாங்க யாரோ பிரியா பேசுகிறாங்க, இந்தா பிடிங்க. யார் இந்த பிரியா, அவள் எதுக்கு இந்த நேரத்துலாம் கூப்பிட்றா, ஏய் வாடி அப்படின்னு லைனில் கொடுத்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா இந்த லக்ஷ்மணக்கோடு போட்டு தான் பழகுவான் என்பது அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கணவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. சொல்ல விஷயங்கள் கூடிக்கொண்டே போக மிகச்சரியாக எனக்கு ஒப்படைக்கப்பட்ட 30 நிமிடம் முடிந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.